கடலூர் அண்ணா பாலம் அருகே உள்ள திரையரங்கில் கருடன் படம் பார்க்க வந்த 20க்கும் மேற்பட்ட நரிக்குறவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. விவரங்களுடன் நிகழ்ச்சியாளர் செய்தியாளர் பிரேம் விவரம் என்ன? தேவபிரியன், கருடன் திரைப்படம் பார்க்க கடலூர் வருகை தந்த நரிக்குறவர்களுக்கு திரையரங்கில் தற்போது டிக்கெட் கொடுக்க பார்க்கவும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் அண்ணா பாலம் அருகே நியூ சினிமா திரையரங்கு செயல்பட்டு வருகிறது. திரையரங்கில் இன்று இயக்குனர் வெற்றிமாறன் தயாரிப்பில் நடிகர் சூரி நடித்துள்ள கருடன் திரைப்படம் என்பது ஒளிபரப்பு நிலையில் அதனை பார்ப்பதற்காக இன்று 20க்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள், நாடோடி நரிக்குறவர்கள் தற்போது குடும்பத்துடன் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் டிக்கெட் கேட்டபோது அந்த திரையரங்கு உரிமையாளர்கள் டிக்கெட் கொடுக்கக்கூடிய ஊழியர்களும் டிக்கெட் கொடுக்க மறுப்பு தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏன் எங்களுக்கு டிக்கெட் கொடுக்க அனுமதி மறுக்கப்படுகிறது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டு காவல்துறை விசாரணை நடத்தினர். தொடர்ந்து அவர்கள் அதிக அளவில் நரிக்குறவர்கள் வந்ததால் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் திரையரங்கு ஊழியர்கள். மேலும் இதனைத் தொடர்ந்து தற்போது அவர்களை காவல் நிலையத்தில் அழைத்து சென்று காவல்துறையினர் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் தற்போது நரிக்குறவர்களை திரைப்படம் பார்க்க அனுமதி மறுக்க பெரும் சர்ச்சையை ஏற்பட்ட நிலையில் கடலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அவர்களை அழைத்து சென்று அவர்களிடம் என்ன நடந்தது என்பது குறித்து கோட்டாட்சியர் அபிநயா தற்போது விசாரணை நடத்தி வருகிறார். திரையரங்கு உரிமையாளரிடம் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அவர்கள் படம் பார்ப்பதற்கான அனுமதிகளை தற்போது தர வேண்டும் என்ற கோரிக்கையை கோட்டாட்சியரிடம் தற்போது நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு திரையரங்கில் அனைவருக்கும் டிக்கெட் என்பது வழங்கப்பட வேண்டும். ஆனால் நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் டிக்கெட் வழங்கப்படாதது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் திரையரங்கின் உரிமையாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தற்போது கோரிக்கைகள் இருந்த நிலையில் தற்போது கோட்டாட்சியர் விசாரணை முடித்த பின்னரே அது தெரிய வரும். தகவலுக்கு நன்றி.